ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிஎஸ் லாஜிக்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சிஎஸ் லாஜிக் தமிழ்ஸ். நான் யமுனா. என்னோட சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டான சேனல். இதில் நான் தியரி as well as ப்ராக்டிக்கல் வீடியோஸை போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிஸ்டம்னா என்ன, டெஸ்டிங்னா என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம் டெஸ்டிங் அப்படி இன்காமனாக என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் காம்பனன்ஸை இன்டெகிரேட் பண்ணி ஒன்றா வச்சு அதை ஒர்க் பண்ண வைக்கிறது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் பண்ண வைக்கிறது தான் பேசிக்காக சிஸ்டம் அப்படின்னா. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ஒரு மானிட்டர், ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸ், ஒரு சிபியூ இது நாலுமே இன்டெகிரேட் பண்ணி அது ஒன்றா ஒர்க் ஆச்சு அப்படின்னா அது கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் சிஸ்டம் அப்படின்றது சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் காம்பனன்ஸ், ஒரு செட் ஆஃப் காம்பனன்ஸ் இல்லைனா மாடியூல்ஸை இன்டெகிரேட் பண்ணி அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுதான் ஃபுல் ஃப்ளோவாக ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுதான் சிஸ்டம். இதில் ஒவ்வொரு காம்பனண்ட், இன்டெகிரேட்டட் காம்பனண்ட்லாம் சப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். டெஸ்டிங்னா ஒரு ப்ராடக்ட் கரெக்டாக ரெக்யர்மெண்ட் படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது தான் டெஸ்டிங். காமனாக சிஸ்டம்னா என்ன, டெஸ்டிங்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ சிஸ்டம் டெஸ்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் ஆஃப் இன்டெகிரேட்டட் மாடியூல்ஸு சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, செட் ஆஃப் இன்டெகிரேட்டட் மாடியூல்ஸ் இல்லைனா காம்பனன்ஸ் இருக்கு இல்லையா, அப்ளிகேஷன்ஸில், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸில். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபைனலாக இன்டெகிரேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு சிஸ்டமாக வச்சு. ஒரு ஹோல் ப்ராடக்டாக வச்சு டெஸ்ட் பண்ணுறது தான் சிஸ்டம் டெஸ்டிங். டெஸ்டிங் கம்ப்ளீட்லி இன்டெகிரேட்டட் ப்ராடக்ட் டு எவாலுவேட் சிஸ்டம் காம்ப்ளைன்ஸ் வித் ஸ்பெசிஃபைட் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ சிஸ்டம் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஆஸ் வெல் அஸ் நான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் கேசஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸையும் இந்த சிஸ்டம் டெஸ்டிங்கில் செக் பண்ணுவாங்க. இது எதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக சிஸ்டம் டெஸ்டிங் யூனிட் டெஸ்டிங், காம்பனன்ட் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங் இது எல்லாமே தனித்தனியாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் சிஸ்டம் டெஸ்டிங்கிற ஃபேஸே வரும். இந்த சிஸ்டம் டெஸ்டிங் முடிய விட்டு என்ன ஃபேஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு நடக்கும். அதாவது கிளைண்ட் அக்செப்ட் பண்ணுற டெஸ்டிங் அப்படின்றது நடக்கும். ஸோ பேசிக்காக இந்த டெஸ்டிங் எதுக்கு முன்னாடி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் ஸ்டேபிளாக இருக்கா, கான்ஃபிடென்ட்டாக நம்ம இந்த ப்ராடக்ட்டை யூசர் அக்செப்டன்ஸில் டெஸ்டிங்க்கு கொண்டு போகலாமா, அதுக்காக தான் இந்த ஃபேஸை கொண்டு வருவாங்க. சரிப்பா, இந்த டெஸ்டிங் ஒரு டெஸ்டர் பண்ண போகிறாரு. அவருக்கு என்ன நாலேஜ்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஹோல் ப்ராடக்டோட பிஹேவியருமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏன்னா அவர் டெஸ்ட் பண்ண போகிறது ஹோல் ப்ராடக்டை ஃபஸ்ட்டு டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் அவர் என்னென்னலாம், என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்ன காம்பனன்ஸில் என்ன ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்குது எல்லாத்தையுமே செக் பண்ண போகிறாரு. ஸோ ஒரு வாட்ஸ்அப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், உங்களுக்கு சாட் ஆப்ஷன் இருக்கும் கரெக்டாக. செகண்ட் என்ன இருக்கும், ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் இருக்கும். தேர்ட் காலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ்லுமே தனித்தனியாக உள்ளே பார்த்தீங்கன்னா, அது போக செட்டிங்ஸு, ப்ரைவசி செட்டிங்ஸு அதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். அப்போது இந்த 3 காம்பனன்ட்ஸ்லையுமே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், ஒன்றுத்துலேயுமே ஃபோட்டோ அனுப்புறதுக்கு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஹைட் பண்ணுறதுக்கோ, ஸ்டேட்டஸ் எத்தனை பேர்கிட்ட ஹைட் பண்ணணுன்னு இருக்கும், இல்லைனா ஷோ ஃபார் எவ்ரி ஒன் இருக்கும், எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும் இல்லையா, எல்லா எலமெண்ட்டும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்குமே இவ்வளோ இன்டெப்த்தான ஒரு நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால எண்ட் டு எண்ட் ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் மட்டும் பண்ண போகிறாங்களான்னு கேட்டிங்களா, இல்லை. ஏன்னா நான் ஃபங்க்ஷனல் டெஸ்ட் கேஸஸையும் தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டெஸ்டருக்கு நிறைய நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவரால் 100% கவரேஜ்ன்றது டெஸ்டிங்கில் இம்பாசிபிள். பட் ஒரு 95 95 அபவ் 90% ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு டெஸ்டிங் நடக்கணும் அப்படின்னா அவருக்கு ஹோல் ப்ராடக்ட் பிஹேவியர் தெரிஞ்சே ஆகணும். எதுக்காக இந்த டெஸ்டிங் பண்ணுறாங்க, இது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, இந்த ஹோல் பிஹேவியர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவரால் நிறையா டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். என்னென்ன இடத்துலலாம் டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன், ஆர்கிடெக்சர், கோட் இந்த 3ல் எதில் வேணால் கண்டுபிடிக்கலாம் அவரால் எரர். ஒரு வேளை அவருக்கு ப்ராடக்டோட பிஹேவியர் ஃபுல்லாக தெரியலை அப்படின்னா, இந்த மாடல் எதுக்குன்னே தெரியாமல் அவர் ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவரால் நிறையா 90% டெஸ்ட் கவரேஜ் கொண்டு வர முடியாது. 100% டெஸ்ட் கவரேஜ் இம்பாசிபிள் இல்லைனாலும் ஒரு எஃபெக்டிவான டெஸ்டிங் அவரால் பண்ண முடியாது அந்த டெஸ்டரால். ஸோ இது ஒரு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அப்ரோச். ஏன் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது கோடிங்குள்ளே போகிறது கிடையாது. நம்ம எண்ட் டு எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வெறும் ஃபங்க்ஷனாலிட்டி தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சு அதை ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது கோடிங்குள்ளே போக வேண்டாம். அந்த டெஸ்டர்ஸ்க்கு கோடிங் நாலேஜ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த டெஸ்டர்ஸ் கம்ப்ளீட்டாக டெவலப்மெண்ட் டீமோட இண்டிபெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணுவார். அவங்கக்கிட்ட இவர் போய் இவருக்கும் அந்த டீமுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவங்க டெவலப் பண்ணி தருவாங்க. ஆனால் இவர்கிட்ட வரும் மேபி அவருக்கு அந்த டெவலப்பர் யாருன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி கூட டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்றது.
இந்த யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், காம்பனன்ட் டெஸ்டிங் இவங்கெல்லாம் பண்ணாங்களா, இவங்களுக்குமே வந்து இந்த சிஸ்டம் டெஸ்டிங்க்குமே வந்து சம்மந்தம் இருக்காது. ஏன்னா சிஸ்டம் டெஸ்டிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து தனியாக ஒரு டெஸ்டர் தான் வந்து டெஸ்ட் பண்ணுவார். அவர் வந்து புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்து, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும், நிறையா ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். அப்போ தான் அவரால் எஃபெக்டிவாக டெஸ்ட் பண்ண முடியும். ஒரு நியூவாக இருக்க பர்சனை எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ண விட்டாங்கன்னா அவங்களால முடியாது. எந்த அளவுக்கு வந்து அவங்க எக்ஸ்பர்டைஸாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவான டெஸ்டிங் வந்து நடக்கும். அதே மாதிரி இவங்க வந்து டீமோட இண்டிபெண்ட், அவங்களுக்கும் டீமுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான். நான் சொன்னேன் இல்லையா, ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ், நான் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டுத்தையுமே டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்டாக என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப் கஸ்டமர் யூசேஜ் ஆஃப் த ப்ராடக்ட். ஒரு எண்ட் யூசர் வந்து இந்த ப்ராடக்ட் எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி, ஐ மீன் அந்த மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும். நான் சொன்னேன் இல்லையா, சேட் ஆப்ஷன், ஸ்டேட்டஸ் ஆப்ஷன். இப்போ சேட் ஆப்ஷனாக ஒரு 2 பேர் பேசுகிற மாதிரி அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனாக ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி, அந்த மாதிரி எண்ட் யூசர் ஃபங்க்ஷனாலிட்டி போட்டால் ஒர்க் ஆகுதா அந்த மாதிரி செக் பண்ணுறதா எண்ட் யூசர் ஃபங்க்ஷனாலிட்டி. அதுக்கப்புறம் நான் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, லோடு, ஐ மீன் அந்த ரெஸ்பான்ஸ் டைம் சீக்கிரமாக வருதா, இப்போ நம்ம வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணோன்னா அது சீக்கிரமாக போகுதா, அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து பண்ணுறது. ஸ்கேலபிலிட்டினா வந்து ஒன்றும் இல்லை, சடன் ஸ்பைக் இல்லைனா ரிசோர்ஸில் வந்து சடன் ஸ்பைக் இல்லைனா ஃபால் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஹேண்டில் பண்ணுது அந்த சுச்சுவேஷனாக, அந்த மாதிரி டெஸ்ட். அதுக்கப்புறம் ரிலையபிலிட்டினா வந்து ஒரு காம்பனண்ட் இல்லைனா ஒரு இண்டிபெண்டன்ட் காம்பனண்ட் இல்லைனா சிஸ்டம் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருக்கா, அந்த மாதிரி ரிலேபிளாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸர் யூட்டிலைசேஷன், அதாவது அந்த ப்ராடக்ட்டில் வந்து நிறைய பேர் ஒன்றா போய் ஹிட் பண்ணால் ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபால் ஆகுதா, சர்வர் ப்ராப்ளம் எதாவது வருதா, அந்த மாதிரி. இன்டர்ஆப்ரபிலிட்டினா வந்து ரெண்டு இல்லைனா 3 ப்ராடக்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி கம்யூனிகேஷன் அதுக்குள்ளேயே கம்யூனிகேஷன் பண்ணிக்கும். அந்த கம்யூனிகேஷன் பண்ணும்போது டேட்டா எக்ஸ்சேஞ்ச் எதாவது ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா, அது எதனாச்சும் பிரச்சனையால் இந்த மாதிரி குவாலிட்டி அஃபெக்ட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதுதான் நான் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இது சிஸ்டம் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷனல் ஆஸ் வெல் அஸ் நான் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்காக இந்த டெஃபினிஷன், சிஸ்டம் டெஸ்டிங்கோட டெஃபினிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது எவ்வளோ பெருசுன்றதை பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஹை லெவல் ஆஸ்பெக்ட்ஸாக பார்க்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் 3 திங்ஸ் இருக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் டீம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். காம்பனன்ட் சப்ளையர் அப்படின்னு ஒருத்தங்க, ப்ராடக்ட் ஆர்கனைசேஷன் ஒருத்தங்க, சொல்யூஷன் இன்டெகிரேட்டர்ஸ்னு ஒருத்தங்க. ஸோ இந்த காம்பனன்ட் சப்ளையர்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த காம்பனன்ட்ஸ்னு சொன்னோம் இல்லையா, இப்போ மானிட்டர் தனியாக சப்ளை பண்ணுவாங்க, மானிட்டர் தனியாக வாங்குவாங்க, மவுஸ் தனியாக வாங்குவாங்க, கீபோர்ட் தனியாக வாங்குவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒவ்வொரு காம்பனண்ட். இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதான் நான் சேட் ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு டீமாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கலாம். அந்த கம்பெனி வந்து டெவலப் பண்ணுது. அதே மாதிரி வந்து இந்த ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை வந்து ஒரு காம்பனண்ட், அது வந்து ஒரு டீம் வந்து இல்லைனா ஒரு கம்பெனி வந்து உருவாக்குது. அதே மாதிரி காம்பனண்ட் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காலிங் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து 3 காம்பனன்ட்ஸ். இந்த 3 காம்பனன்ட்ஸையும் சப்ளை பண்ணுறவங்க தான் காம்பனன்ட் சப்ளையர். ஓகேவா, இந்த 3 காம்பனண்ட்டையும் இன்டெகிரேட் பண்ணுறாங்க. இது வந்து தனி. ஸோ ஃபஸ்ட்டு காம்பனன்ட் சப்ளையர் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து இந்த சேட் மாடலில் ஒரு காம்பனண்ட் இல்லையா, இதை வந்து டெஸ்ட் பண்ணும்போது இந்த சிஸ்டம் டெஸ்டிங்ன்ற ஃபேஸில் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அது வந்து ஒரு சப்சிஸ்டம் மட்டும்தான். அது குளோபல் பர்ஸ்பெக்டிவாக பார்க்கும்போது அது பேர் வந்து சப்சிஸ்டம் டெஸ்டிங். ஸோ இதில் வந்து டெஃபினேஷன் ஆஃப் சிஸ்டம் டெஸ்டிங்ன்றது மாறுது. ஸோ இதில் வந்து சப்சிஸ்டம் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஆஸ் அ ஃபேஸாக வந்து சிஸ்டம் டெஸ்டிங். அதே மாதிரி செகண்ட் ப்ராடக்ட் ஆர்கனைசேஷன், இதை 3த்தையும் வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல 3த்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து டெஸ்ட் ஃபேஸ் என்னென்னா சிஸ்டம் டெஸ்டிங். அதை அவங்க வந்து இன்டெகிரேட் பண்ணி சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் சிஸ்டம் டெஸ்டிங். இதில் வந்து இது பேர் சிஸ்டம் டெஸ்டிங் ஒன்லி. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, சொல்யூஷன் இன்டெகிரேட்டர்ஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் ஆர்கனைசேஷன்லையுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டை வந்து எடுத்து இன்டெகிரேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராடக்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து எடுத்து அதை வந்து இன்டெகிரேட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு இன்டெகிரேட்டட் சொல்யூஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இன்டெகிரேட்டட் சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரும்போது இதில் வந்து ப்ராடக்ட்டை கம்பைன் பண்ணி சோர்ஸஸ்லேருந்து கம்ப்ளீட் இன்டெகிரேட்டட் சொல்யூஷன் வந்து கிளைண்ட்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இது வந்து சிஸ்டம் டெஸ்டிங் தான். திஸ் இஸ் கால்ட் அஸ் சொல்யூஷன் டெஸ்டிங். இது வந்து ஒரு 2-3 ப்ராடக்ட்டை வந்து கம்பைன் பண்ணி கொண்டு வரது வந்து கம்ப்ளீட்டான இன்டெகிரேட்டட் சொல்யூஷன். ஸோ இது வந்து சொல்யூஷன் டெஸ்டிங் ஆஸ் அ குளோபல் பர்ஸ்பெக்டிவாக. பட் டெஸ்டிங்னு பார்க்கும்போது இது எந்த ஃபேஸில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டெஸ்டிங் ஃபேஸில் தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் டெஸ்டிங்க்கு டெஸ்ட் கேசஸ் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எதில் அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி SRS இல்லைனா BRS டாக்குமெண்ட், கிளைண்ட் ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட் வந்து எடுப்பாங்க. இல்லைனா வந்து மாடல் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட் எடுப்பாங்க. இல்லைனா ஆர்கிடெக்சர் இல்லைனா டிசைன் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேசஸ்னும் போது காம்பனன்ட் டெஸ்டிங்கு, அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்டிங், ஃபங்க்ஷனல்
ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் இந்த டெஸ்டிங் நடக்குது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதோட டெஸ்ட் கேஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அதுலேருந்து ஐடியா எடுத்துப்பாங்க. காம்பனன்ட் டெஸ்டிங்கில் என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க. பேஸ்ட் ஆன் த ஸ்டோரிஸ், யூசர் ஸ்டோரிஸில் இது எதை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எல்லாம் கஸ்டமரோட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கஸ்டமர் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. கஸ்டமர் யூசேஜ் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டெஸ்ட் கேஸில் எழுதுவாங்க. ஸோ இதெல்லாம் மெயின்லி ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நெகட்டிவ் கேசஸ் வந்து தவிர்ப்பாங்க, அதை வந்து கம்மி பண்ணிப்பாங்க. நிறைய வந்து நெகட்டிவ் கேசஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இதெல்லாம் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் தானே. காம்பனன்ட் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங்லாம் ஆல்ரெடி பண்ணதான், ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதனால் நெகட்டிவ் கேசஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க. இதில் என்னென்னலாம் என்ஷூர் பண்ணுவாங்க அப்படின்னா பேசிக் லாஜிக் ஒர்க் ஆகுதா, பிஸ்னஸோட ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா, ப்ராடக்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படின்றது தான் வந்து மெயினாக இதில் வந்து செக் பண்ணுற திங்ஸ். ஃப்ளோ எப்படி நடக்கும், இது வந்து இந்த ப்ராஜெக்டோட ஃப்ளோ எப்படி இருக்கும், சிஸ்டம் டெஸ்டிங் ஃபேஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்விரான்மெண்ட் செட்டப் டெஸ்ட் என்விரான்மெண்ட் செட்டப்ன்றது எல்லாத்துலேயுமே பேசிக்கு. எல்லா டெஸ்டிங்குமே வந்து டெஸ்ட் என்விரான்மெண்ட் செட்டப் அப்படின்றது பண்ணுவாங்க. என்விரான்மெண்ட் வந்துட்டு டிஃபர் ஆகும். என்விரான்மெண்ட் வந்து டிஃபர் ஆகும். டெவ் ரீஜனாக இருக்கலாம், இல்லை QA ரீஜனாக இருக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி என்விரான்மெண்ட் வந்து செட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரேட் டெஸ்ட் கேசஸ், அதான் நான் சொன்னேன் இல்லையா, ரெக்யூர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி அந்த ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, SRSலாம் VRS ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெஸ்ட் கேசஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிப்பாங்க. ஜென்ரேட்டிங் டெஸ்டிங் டேட்டானா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து டேட்டா செக் பண்ண போகிறாங்க. அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் டேட்டாஸ் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ வந்து ஆஸ் அ கஸ்டமராக நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா வந்து நான் ஒரு ரியல் எண்ட் யூசர், ஸோ ரியல் டைம் கஸ்டமர்னா. அதே மாதிரி ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு 100ன்னு சொல்ல முடியாது, ஒரு 1000 கணக்கில் டேட்டா வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அதுலேருந்து சாம்பிள் டெஸ்ட் டேட்டாஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அதுலேருந்து சாம்பிள் டெஸ்ட் டேட்டா எடுத்து ரியல் எண்ட் யூசரோட உண்மையான இல்லைனா மேபி ஃபேக் டேட்டாஸ் கூட க்ரியேட் பண்ணலாம். பட் நிறைய டைம்ஸ் வந்து இந்த ரியல் எண்ட் யூசர்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து டேட்டா எடுத்து தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. டெஸ்ட் கேசஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஒன்றா. அந்த டெஸ்ட் டேட்டா யூஸ் பண்ணி மேபி மேனுவலாக இருந்ததுன்னா 10 to 15 ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் கூட டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேஷனாக வந்து எவ்வளோ வேணால் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை டிஃபெக்டாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பிரச்சனை இல்லாமல் இருக்காது, ப்ராடக்ட்னாலே ஒரு சாஃப்ட்வேர்னாலே பிரச்சனை இல்லாமல் இருக்காது. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு தனித்தனியாக பிரித்து, பெரிய பிரச்சனைனா வந்து அது அந்த ரிலீஸ்க்குள்ளே ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இல்லை இது சின்ன பிரச்சனை தான்ப்பா அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை இப்போதைக்கு கண்டுக்க வேணாம், அதை நான் நெக்ஸ்ட் ரிலீஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெக்ரெஷன் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ரெக்ரெஷன் டெஸ்டிங்னா எதெல்லாம் புதுசாக இருக்குது, நியூ ஃபங்க்ஷனாலிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஃபெக்ட்ஸை லாக் பண்ணுவாங்க. அதாவது லாக் டிஃபெக்ட்ஸ்னால் வந்து டெஸ்டர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃபெக்ட் எதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அதை டிஃபெக்டை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்களே, அதை வந்து வந்திருக்கும் மறுபடியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கும் அதை வந்து ரீடேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டிஃபெக்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சா இல்லையான்னு. ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா வந்து தேல் டிப்ளாய் தட். ஸோ எதுக்கு இந்த சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய யூஸ் இருக்குது. இந்த சிஸ்டம் டெஸ்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக இன்டெகிரேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுற போது நிறைய பிரச்சனை வரும். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் வந்து டேரெக்டாக யூசர்கிட்ட கொண்டு போக முடியாது, அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் லெவலுக்கு கொண்டு போக முடியாது. அந்த பிரச்சனைலாம் முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்றது வச்சுருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் டெஸ்டிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ட் பர்ஸ்பெக்டிவ். அவங்களுக்கும் அந்த டீமுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. யாரோ ஒரு புது ஆள் வந்து ஃபஸ்ட்லேருந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணி ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி தே ஆர் கோயிங் டு டெஸ்ட் த ப்ராடக்ட். அண்ட் இப்படி பண்ணுறதுனால இந்த முன்னாடி பண்ண டெஸ்டர்ஸ்லாம் கண்டுபிடிக்காத அந்த இஷ்யூஸ் அண்ட் எரர்ஸை வந்து தே கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். அண்ட் அவங்க கவர் பண்ணதை கூட இவங்க அன்கவர் பண்ணலாம். பட் அவங்க அன்கவர் பண்ணதை இவங்க கவர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த சிஸ்டம் டெஸ்டிங் வந்து ஒரு புது ஆளை கொண்டு வந்து பண்ணுறாங்க. இவங்க வந்து கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவில் தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்க, ஒரு இண்டியூசர் பர்ஸ்பெக்டிவில் தான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க. எந்த அளவுக்கு வந்து புது விதங்களை கொண்டு வந்து புதுசாக வழியை கொண்டு வந்து ஏதாவது பிரச்சனை புதுசாக வந்திருக்கா, இந்த பிரச்சனை கண்டுபிடிக்கலாம் முன்னாடி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ப்ராடக்டோட பிஹேவியரை வந்து கம்ப்ளீட்டாக ரியல் லைஃப் யூசர் ரியல் என்விரான்மெண்ட்டில் வச்சு டெஸ்ட் பண்ண போகிறாங்க. போத் ஃபங்க்ஷனாலிட்டி அஸ் வெல் அஸ் நான் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸையும் வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இவங்க வந்து ப்ராடக்ட்டில் வந்து கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் பண்ணுவாங்க. என்ன கான்ஃபிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா, நெக்ஸ்ட் லெவலுக்கு ஈஸியாக மூவ் பண்ண முடியுமா, இது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு டிஃபெக்ட் ட்ரேஸ் பண்ணி அதை வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராடக்ட்டில் இருக்க பிரச்சனைலாம் கண்டுபிடிக்கலாம். சீக்கிரமாக கண்டுபிடிச்சா பிரச்சனையில்
சீக்கிரமாக கண்டுபிடிச்சா வந்து லாஸ்ட் டைமில் வந்து ப்ரெஷர் இருக்காது. இந்த டைம் இப்போ இன்றைக்கி தான் க்ளோசிங் டேட்டு, டெஸ்டிங் க்ளோசிங் டேட்னா நேற்று ஒரு டிஃபெக்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி வரதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமோ அந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஒரு டிஃபெக்டை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சிஸ்டம் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லா ரெக்யூர்மெண்ட்ஸும் வந்து மெட் ஆயிருக்கா, நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக ரெடி ஆகிடுச்சா ப்ராடக்ட், இதை தான் வந்து மெயினாக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணுறது தான், இதுக்காக தான் வந்து சிஸ்டம் டெஸ்டிங் மெயினாக வந்து டெஸ்ட் பண்ணுறது. இதுக்கு காமன் டூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செலீனியம், ஏஎல்எம், லோட் ரன்னர், ஏபிஎம், நிறைய டூல்ஸ் இருக்குது. SOAP UI அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அண்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த டெஸ்டருக்கு வந்து ரொம்ப கோடிங் நாலேஜ் அவசியமே கிடையாது. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கோயிங் டு டெஸ்ட் என்டையர் ப்ராடக்ட்டுமே டெஸ்ட் பண்ண போகிறாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலுமே கண்டுபிடிச்சிடலாம். டெஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் இல்லைனா பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எண்ட் யூசர் பர்ஸ்பெக்டிவில் செக் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். டெஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றது வந்து ப்ராடக்ட்டோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்தையுமே செக் பண்ணிடுவாங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்றது. லாஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்டில் கான்ஃபிடென்ட்டாக பில்ட் பண்ணும். அந்த ப்ராடக்ட்டில் ஸ்டேபிளாக தான் இருக்கா, நம்ம தைரியமாக போகலான்னா தான் போக முடியும். இல்லை இந்த ப்ராடக்ட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலே மூவ் பண்ண மாட்டாங்க, அந்த இடத்துல நின்றுவாங்க. கொஞ்சம் கிளைண்ட் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு டைம் கேட்பாங்க, எக்ஸ்டென்ஷன் டைம். அது தரலைன்னா மட்டும்தான் அதுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுவாங்க. ஏன்னா இந்த ஃபேஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ராடக்டே ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் செக் பண்ணும்போது ரொம்ப பெரிய ப்ராசஸ், டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இது ரொம்ப பெருசாக காம்ப்ளெக்ஸாக இருக்கும். டெஸ்டிங்கும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். எந்த இடத்துல பிரச்சனை வருதுனே தெரியாது, எங்கேயாவது இருந்து முளைச்சி வந்துடும் பிரச்சனை. ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ்டு டெஸ்டர்ஸ்க்கு வந்து சாதா டெஸ்டர்ஸ், பேசிக் நாலேஜ் உள்ள டெஸ்டர்ஸ்லாம் இதை வந்து பண்ணவே முடியாது. ஸ்பெஷலைஸ் ஸ்கில்ஸ் இருக்கவங்களோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க மட்டும்தான் இந்த டெஸ்டிங்கே பண்ண முடியும். அதுக்காக அவங்களுக்கு நிறைய சேலரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டுனா சேலரி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பர் பிளான் இல்லை கோஆர்டினேஷன் எக்ஸிக்யூஷன் இல்லாமல் இந்த டெஸ்டிங்கை பண்ண முடியாது. நான் இதை பண்ணுறேன் நீ இதை பண்ணு அப்படின்னு கோஆர்டினேட் பண்ணால் மட்டும்தான் இந்த டெஸ்டிங்கை ப்ராப்பராக பண்ண முடியும். கண்ணாப்பின்னான்னு பண்ணால் வந்து எதை யார் கவர் பண்ணுறானே தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் இந்த டெஸ்ட்டை வந்து பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆடிக்யூட் ரிசோர்ஸஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆடிக்யூட் எந்த அளவுக்கு இதுக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் வேணும், ரிசோர்ஸ் எந்த அளவுக்கு வேணும், நிறைய ரிசோர்ஸஸ் தேவை. ஸோ அதெல்லாம் வந்து போதுமானதாக இருக்கணும். சம்டைம்ஸ் அது வந்து இன்ஆடிக்வேட்டாக போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் த சிஸ்டம் டெஸ்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.